கேரள மாநிலம் காசர்கோடு அருகே குடித்துவிட்டு ரகளை செய்வதாக போலீசில் புகார் அளித்த இளம்பெண்ணை தமிழ்நாட்டைச் சேர்ந்த பக்கத்து கடைக்காரர் உயிருடன் எரித்து கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது வாங்க விரிவா பார்க்கலாம். கேரள மாநிலம் காசர்கோடு அருகே உள்ள பேடகம் பகுதியைச் சேர்ந்தவர் ரமிதா. அந்த பகுதியில் பலசரக்கு கடை நடத்தி வந்திருக்காங்க. அவரது கடைக்கு அருகே தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராமாமிர்தம் என்பவர் பர்னிச்சர் கடையும் நடத்தி வந்திருக்காரு. அடிக்கடி குடித்துவிட்டு ரமிதாவின் கடைக்கு சென்று ரகளையில் ஈடுபடுவது வழக்கமாக இருந்திருக்கு. இது குறித்து ரமிதா சில தினங்களுக்கு முன்பு பேடகம் போலீசில் புகாரும் அளிச்சிருக்காங்க. போலீசார் பலமுறை எச்சரிக்கை கொடுத்தும் கேட்காததால் ராமாமிர்தத்தின் கடையை பூட்டி சீலும் வச்சிருக்காங்க. இதில் ராமாமிர்தத்திற்கு கடும் ஆத்திரம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில் ரமிதா வழக்கம் போல் கடையில் இருந்திருக்காங்க. அப்போது அங்கு வந்த ராமாமிர்தம் பர்னிச்சர் கடைக்கு பயன்படுத்தும் திண்ணறை திடீரென ரமிதாவின் உடலில் ஊற்றி தீ வச்சிருக்காரு. கண்ணிமைக்கும் நேரத்தில் அவரது உடலில் தீ பற்றியது. இதை பார்த்த அந்த பகுதியினர் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. தொடர்ந்து விரைந்து சென்று தீயையும் அணைத்து ரமிதாவையும் மீட்டிருக்காங்க. அதைத் தொடர்ந்து சிகிச்சைக்காக ரமிதாவை மங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. இதற்கிடையே சம்பவ இடத்திலிருந்து தப்ப முயன்ற ராமாமிர்தத்தை அந்த பகுதியினர் பிடித்து பேடகம் போலீசிலும் ஒப்படைச்சிருக்காங்க. போலீசார் அவரை கைது செய்து கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் அவரை சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த நிலையில் மங்களூரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ரமிதா இன்று காலை மரணமும் அடைஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் உண்டாக்கியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.